ஹாய் நண்பர்களே, இது உங்க கதை கேட்போமா? வாங்க ஒரு அழகான கதை கேட்போமா? ஜங்க் ஃபுட் சுவையா அல்லது சுகாதாரத்திற்கு சவாலா? நாம் எல்லாரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட விரும்புவோம் அல்லவா? கடைக்கு போனாலே கண்களுக்கு முதலில் படுவது பர்கர், பீட்சா, சிப்ஸ், கூல்ட்ரிங்க்ஸ். அவை சுவையாக இருக்கும். ஆனால் ஒரு கேள்வி கேட்கலாமா? அது நம்ம உடலுக்கு நல்லதா? இன்று ஜங்க் ஃபுட் நம்ம உடலுக்கு என்ன செய்கிறது என்பதை நான் எளிதாக புரிந்து கொள்வோம். முதலில் ஜங்க் ஃபுட் என்றால் என்ன? அதிக எண்ணெய், அதிக உப்பு, அதிக சர்க்கரை சேர்த்து தயாரிக்கப்படும் உணவுகள்தான் ஜங்க் ஃபுட். உடலுக்கு தேவையான சத்துக்கள் இதில் மிகவும் குறைவு. ஒரு உதாரணம் பார்ப்போம். நீங்கள் தினமும் சிப்ஸ் சாப்பிடுகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அதில் என்ன இருக்கும்? அதிக எண்ணெய், அதிக உப்பு. இந்த உப்பு மற்றும் கொழுப்பு மெதுவாக உங்கள் உடலில் சேர்ந்து கொள்கிறது. இதன் விளைவாக உடல் எடை அதிகரிக்க தொடங்கும். உடல் எடை அதிகரித்தால் என்ன ஆகும்? அதிக பருமன் காரணமாக ஓட முடியாது, விளையாட முடியாது, விளைவில் சோர்வாகி விடுவோம். குழந்தைகளுக்கு இது மிகவும் பாதிப்பு தரும். ஏனெனில் அவர்கள் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் போகும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம். அதிக சர்க்கரை உள்ள ஜங்க் ஃபுட், குறிப்பாக குளிர்பானங்கள், நம்ம இரத்தத்தில் சர்க்கரை அளவை திடீரென உயர்த்தும். இதனால் என்ன ஆகும்? மெதுவாக சர்க்கரை நோய் வர வாய்ப்பு அதிகரிக்கும். இது பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் குழந்தைகளுக்கும் இந்த பிரச்சனை வருகிறது. மேலும் அதிக எண்ணெய் மற்றும் டிரான்ஸ் ஃபேட் நம்ம இதயத்திற்கு ஆபத்து. இரத்த நாளங்களில் கொழுப்பு தேங்கி இதய நோய் ஏற்படும் அபாயம் அதிகரிக்கும். நாம் இளமையிலேயே உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகலாம். இது மட்டுமில்ல, ஜங்க் ஃபுட் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், கனிம சத்துக்கள், ஃபைபர் ஆகியவற்றை தராது. அதனால் என்ன நடக்கும்? செரிமான பிரச்சனைகள், மலச்சிக்கல், முடி உதிர்வு, தோல் பிரச்சனைகள், மேலும் படிப்பில் கவனக்குறைவு கூட ஏற்படலாம். ஏனெனில் நல்ல உணவுதான் நம்ம மூளைக்கு சக்தி தரும். அப்படியானால் ஜங்க் ஃபுட் முழுமையாக தவிர்க்க வேண்டுமா? அவ்வளவு கடுமையாக வேண்டாம். ஆனால் கட்டுப்பாடு அவசியம். வாரத்தில் ஒரு முறை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அதுவும் அளவோடு. மற்ற நாட்களில் என்ன செய்யலாம்? வீட்டில் சமைத்த சத்தான உணவு சாப்பிடுங்கள். பழங்கள், காய்கறிகள், கீரைகள் அதிகமாக சேர்க்குங்கள். தண்ணீர் அதிகமாக குடியுங்கள். நீங்கள் உங்கள் உடலை ஒரு இயந்திரமாக நினைத்து பாருங்கள். அதில் நல்ல எரிபொருள் போட்டால்தான் அது நன்றாக வேலை செய்யும். அதேபோல நல்ல உணவுதான் நல்ல ஆரோக்கியத்தை தரும். இறுதியாக ஒரு சிறிய நினைவுரை. சுவை ஒரு நிமிடம், ஆரோக்கியம் ஒரு வாழ்க்கை முழுவதும். நாம் இன்று எடுக்கும் சிறிய முடிவுகள் நாளைய நம் உடல் நலத்தை தீர்மானிக்கின்றன. அதனால் சுவையை ரசிப்போம், ஆனால் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம். ஹாய் குட்டீஸ், கதை முடிஞ்சது. ஆனால் மகிழ்ச்சி தொடரும். நாளை மறுபடியும் ஒரு சூப்பர் கதையோடு வருகிறோம். கதை கேட்போமா? சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.